என்னை அன்போடு, வீரத்தோடு, எழுச்சியோடு, எல்லாவற்றுக்கும் மேல் ரத்த பாசத்தோடு என்னை வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், விவசாய பெருமக்கள், நெசவாள பெருமக்கள், வியாபார பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இது நான் பொதுக்கூட்டம் சொல்ல மாட்டேன், இது மாநாடுன்னு தான் நான் சொல்லணும். இந்த நேரம் நமக்கு மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த கட்டம் நாம் அரசியலில் மிக முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம். இன்னும் 6 மாதத்தில் தேர்தல். இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும். நாம் வெற்றி பெறுவது உறுதி. அதே வேளையிலே இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைய வேண்டும். இது முக்கியமான செய்தி, உங்களிடம் நான் சொல்லுகின்ற செய்தி. காரணம், திமுக நம் மக்களுக்கு, நம் சமுதாயத்திற்கு, தமிழ் சமுதாயத்திற்கு தொடர்ந்து துரோகம் செய்து வருகிறது. அதனால் திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். என்னுடைய 100 நாள் நடைபயணத்தின் நோக்கமே இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, வன்னியர்களுக்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்றுவோம், அகற்றுவோம், அகற்றுவோம் என்று இங்கே வருகை தந்திருக்கின்ற என் சொந்தங்கள், என் தங்கைகள் அனைவரும் முடிவெடுக்க வேண்டும். இப்படி ஒரு ஆட்சியை நான் இதுவரை பார்த்தது கிடையாது. நான் மட்டுமில்லை, சுதந்திரம் இந்தியாவிலே 78 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆட்சி, இப்படி ஒரு முதலமைச்சரை பார்த்தது கிடையாது. ஊழல், 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 நிர்வாகம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. இந்த ஆட்சியை ஆற்று போதும், இவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்காகத்தான் இப்போ சற்று முன் கூட ஓமலூர்ல இதே போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம், மாநாடு போன்று நடைபெற்றது. அங்கேயும் இதைத்தான் நான் சொன்னேன். சேலம் மாவட்டம் எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம். என்னுடைய பள்ளி பருவத்தில் 10 ஆண்டு காலம் இந்த மாவட்டத்திலே தான் நான் படித்தேன். இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் எனக்கு நன்கு தெரியும். இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் நன்கு அறிந்தவன். அதுவும் சங்ககிரி பகுதி மிக வீரத்திற்கு பெயர் போன பகுதி. சங்ககிரி பகுதி வெள்ளையர்களை எதிர்த்த தீரன் சின்னமலை வாழ்ந்த மண் இந்த மண். இந்த தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையிலே வெள்ளையர்களை எதிர்த்த காரணத்தால் தான் தூக்கிலிட்ட இந்த மண். இந்த மண்ணிலே தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொள்ளையர்களை விரட்டுகின்ற இந்த மண்ணை சார்ந்த என் தம்பிகளும் தங்கைகளும் புறப்படுங்கள், புறப்படுங்கள். இந்த திமுக கொள்ளையர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற அந்த எழுச்சியை இந்த மண்ணிலே தொடங்க வேண்டும். என் தம்பிகளும் என் தங்கைகளும் தயாராகுங்கள். அந்த வகையில சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 11 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக 10 தொகுதிகளில் தோல்வி அடைந்தது. ஆனால் என்னுடைய ஆசை தெரியுமா, இப்ப வருகின்ற தேர்தலில் திமுக 11 தொகுதியிலும் டெபாசிட் இழக்க வேண்டும். டெபாசிட் இழக்க வேண்டும். உறுதியா நடக்கும், உறுதியா நடக்கும். ஏன்னா என் தம்பிகளும் என் தங்கைகளும் முடிவு செஞ்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, முடிச்சுட்டாங்க. ஏன்னா திமுக விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். இங்க பகுதியில் எல்லாம் நெசவு தொழில் அதிகமாக இருக்கிறது. விவசாயம் இல்ல. ஏன் விவசாயம் இல்ல? இந்த கேள்விதான் நான் கேட்கிறேன். நான் பல காலமா நான் கேட்டுட்டு வரேன். நம்ம மாவட்டத்துக்கு உள்ள காவிரி ஆறு ஓடுது. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆறு காவிரி ஆறு. நம்ம மாவட்டத்தில், நம்ம மண்ணுல இங்க இருந்து பக்கத்தில் எவ்வளவு தூரம் இருக்கும்? 30-40 கிலோமீட்டர்ல வரும். ஆனா இங்க அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்த முடியல. இது வெக்கக்கேடு. ஓமலூர்ல நான் பேசினேன். இப்போ உங்க ஊர்ல ஒரு ஏரி இருக்கு.
இந்த ஏரியில மதகு இருக்கு, அந்த மதகுக்கு பக்கத்திலேயே உங்க நிலம் இருக்கு. ஆனா உங்க நிலத்துக்கு அந்த ஏரி தண்ணி வரல. அந்த ஏரி தண்ணி நேரா கடைசியில எல்லையில இருக்கிற அந்த நிலத்துக்கு போயுது. அப்ப போச்சுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? சண்டை போட மாட்டியா? சண்டை போடுவ, கேள்வி கேட்ப. யோ, ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற மதகு பக்கத்துல இருக்கிற என் நிலத்துக்கு தான் முதல்ல தண்ணி வரணும், அதுக்கு பிறகுதான் அந்த தண்ணியை எடுத்துட்டு நீ அங்க எடுத்துட்டு போன்னு நீ சண்டை போடுவே இல்லையா? அதே போலதான் காவேரி ஆறு உங்க மாவட்டத்துக்குள்ள போகுது. ஆனா உங்களுக்கு அந்த தண்ணி வரல. இந்த தண்ணி எங்கேயோ போகுது, கீழே போகுது. ஆனா உங்களுக்கு தான் முதல் உரிமை. உங்களுக்கு தண்ணி வந்த பிறகுதான் அந்த தண்ணி எடுத்துட்டு போனோம். அந்த தண்ணிய எவ்வளோ திட்டங்கள், எவ்வளோ தொழில்நுட்பங்கள் இருக்கு இந்த காலத்துல, எவ்வளோ தொழில்நுட்பங்கள் இருக்கு. நான் முதலமைச்சரா இருந்தேன்னா அந்த காவேரியில் வர தண்ணிய நீரேற்று மூலமாக இந்த பகுதிக்கெல்லாம் கொண்டு வந்து இந்த பகுதியெல்லாம் என்னால செழுமையா பசுமையா ஆக்க முடியும். எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு தெரியும். கர்நாடகாவில இப்ப சமீபத்தில் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க, அப்பர் கிருஷ்ணா திட்டம், அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம். அதுல 70,000 கோடி ரூபாய் அந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. 70,000 கோடி ரூபாய் ஒரே ஒரு திட்டத்திற்கு. ஆனா இந்த திமுக காரன் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து ஒரு புதிய திட்டத்தை கூட அறிவிக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸ்டாலினுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. நான் தப்பா பேசல, நான் ஆதங்கத்துடன் தான் நான் பேசுறேன். ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும், எப்படி நடவடிக்கை எடுக்கணும். நெசவாளர்கள் பிரச்சனையா, அந்த நெசவு பிரச்சனை தீர்த்து வைக்கணும். நெசவு தொழிலாம் போயிடுச்சு, நலிந்து விட்டது. நெசவாளர்னு இன்னைக்கு யாரும் வெளியில தலைகுளம் காமிக்க முடியல. விவசாயம் இல்ல, நெசவும் இல்ல, தண்ணியும் இல்ல, குடிக்கிறதும் இல்ல, விவசாய தண்ணி இல்ல. ஆனா எல்லாம் இங்க இருக்கு, ஆனா இல்ல, கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு அந்த தண்ணியை எடுத்து இங்க கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு திறமை இல்ல, தகுதி இல்ல, எதுவும் தெரியாது. அதனாலதான் நான் சொல்றேன், ஆட்சி மாற்றம் நடக்கும், ஆட்சி மாற்றம் நடக்கும்.